18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. பொங்கல்ல தொடங்கி காணும் பொங்கலுக்கு வந்திருக்கோம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கலந்து பேசி ஜாலியா கொண்டாடி இருப்பீங்க. உற்சாகத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம தர்பாரை தொடங்கிடலாமா? ஒரு பக்கம் களத்துல காளைகள் நின்று விளையாட, இன்னொரு பக்கம் அபிஷித்திற்கு பயங்கர ஃபேன்ஸ் ஏறிட்டே போறாங்கன்னா பாத்துங்க. போன வருஷம் விட்ட இடத்த இன்னைக்கு பிடிச்சிருக்காரு. காரை ஒரு வழியா வாங்கிட்டா. அப்படி சிறந்த மாடு வீரருக்கான முதல் பரிசு திரு அபிஷித்தர் 20 மாடுகளை பெற்றவர். ஜல்லிக்கட்டு போட்டியில ஒட்டுமொத்த மதுரை மாநகரமே குலுங்கிட்டு இருக்க, சென்னையில அமைச்சர் சேகர் பாபு பொங்கல் வச்சு கொண்டாடி இருக்கிறாரு. அந்த பொங்கல்ல பயங்கர விளையாட்டுல நடந்திருக்கு. பாத்துங்க, உரியடி திருவிழாலாம் நடத்திருக்கிறாங்க. இதுல என்னப்பா விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா கண்ணை கட்டி தான் நடப்பாங்க. சரி, அமைச்சர் தானே கண்ணை கட்டாமலே அடிக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க. பயங்கரமா அடிச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காரு. விளையாட்டுக்கு இல்லையா ஒரு எண்டுன்னு 90s கிட்ஸ் எல்லாம் ஆதங்கப்பட்டு கேட்கிற மாதிரி ஒரு விளையாட்டை நடத்திருக்கிறாங்க நம்ம நெல்லையில. என்னப்பா அப்படின்னா நடத்திட்டாங்க அப்படின்னா, ஒரு பந்து இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் மனைவி, அப்படியே கொண்டு வர மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னா பாத்துக்க. இளவட்டங்கள் தூக்குறது வழக்கம். என்ன பார்த்துருப்பீங்க, பயங்கரமா கஷ்டப்பட்டு அப்படின்னு தூக்குவாங்க பாருங்க. ஒத்த கையில் அசால்ட்டா தூக்கி போடுறா. அப்படி பக்கம் இளவட்ட கல்லை தூக்கி இவங்க கெத்து காமிச்சுக்கிட்டு இருக்க, இடையில பூந்து எப்பா நாங்க பார்க்காத கல்ல, அம்மி கல்லு, ஆட்டுக்கல்லு, எத்தனை கல்ல தூக்கி இருப்போம், இந்த இளவட்ட கல்லெல்லாம் எங்களுக்கு ஒரு கல்லா அப்படின்னு அசால்ட் பண்ணிருக்கிறாங்க பெண்கள். மக்கள் எல்லாம் பொங்கல் கொண்டாட்டத்தில் பயங்கரமான சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம இஸ்ரோ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வானத்தில் ஒரு சம்பவம் பண்ணிருக்கு. ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை இணைச்சு பயங்கரமான சாதனையை படைச்சிருக்காங்கன்னா பாத்துங்க. என்னப்பா ஆனா உன்னா கிராமத்துல தான் செலிப்ரேஷன், ஏன் சென்னை சிட்டிலாம் பொங்கல் கொண்டாட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நெற்குன்றத்துல பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதுல வினோதமான ஒரு போட்டி நடத்திருக்காங்க. என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரும்பு திங்கும் போட்டி. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பெண்களை உட்கார வச்சு கரும்பு சாப்பிட வைக்கிறதாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்ல தருமபுரி மக்கள், அப்படிலாம் இல்லைங்க, பிரியாணி சாப்பிட்றதான் சொர்க்கம், வாங்க நாங்க காட்டுறோம் சொர்க்கத்தை அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க.
கெத்த காமிச்சுக்கிட்டு இருக்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் எருது விடும் விழா களை கட்டி இருக்கு. புதுக்கோட்டை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாட்டு வண்டி பந்தயம் நடத்தி ரோட்டோட 2 பக்கமும் நின்று இந்த சீறி வர மாட்டு வண்டியை பார்க்குற ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அது தனி சுகங்க. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்றாங்க. இப்படி ஆளாளுக்கு கொண்டாட்டத்தில் திக்கு முக்காடிக்கிட்டு இருக்க ஆரோவில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எப்பா நீங்க எல்லாம் உள்ளூர் மக்களை வச்சு செலிப்ரேட் பண்றீங்க, நாங்கெல்லாம் வெளிநாட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்து நம்ம பாரம்பரியம் என்ன கலை என்ன அப்படின்னு அவங்க முன்னாடி கொண்டாட வச்சு கெத்து காமிச்சிருக்கோன்னா பாத்துங்க அப்படின்றாங்க. வருஷமா பார்க்க வரோம் நாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபாரினர்ஸா இருக்காங்க, நம்ம ஊர்க்காரங்க இருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. And I'm from England. Happy Pongal. We've really enjoyed this day because this is not a regular day in Germany because we don't have such festivities in Germany. இந்த வாட்டி செம்மையா இருந்தது, மாடெல்லாம் அழகா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏப்பா நாங்க என்ன பொங்கலுக்கு வந்துட்டு பொங்கலை சாப்பிட்டு மாட்டு பொங்கலை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம், இப்படி சொந்த பந்தெல்லாம் வெளியில போவேனாமா, வாங்கப்பா ஒரு ரவுண்டு வெளியில போயிட்டு வருவோம் அப்படின்னு காணும் பொங்கலை முன்னிட்டு மக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பார்க்கு பீச்சு எங்கெங்க கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கிறாங்க. பனி வந்து அப்படியே சாரல் போல பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இயற்கை பார்க்கவே ரொம்ப எழில்மிகுந்ததா இருக்கு. இயற்கை பார்க்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஜாலியா இருக்கு, வந்து பார்க்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு இப்படி லீவை போட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் லீவ்லாம் முடிஞ்சுட்டு வேலை செய்கிற இடத்துக்கு இல்லை படிக்கிற இடத்துக்குலாம் கிளம்பணும். அப்படி கிளம்புறப்போ உங்கள் மைண்ட் எப்படிங்க இருக்கும், மனசு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? சித்தப்பா பெரியப்பா உட்டா உறவினர் எல்லாரும் கூட வந்து கொண்டாடி இருக்கோம். இங்க வரும்போது தான் வந்து சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க முடியுது. மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்றோம். வரும்போது கூட ஒன்னும் தெரியல, சரி பொங்கல் கொண்டாடுவோம், ஜாலியா இருப்போம் ஃபேமிலி கூட அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்துட்டேன். பிரிஞ்சு எங்களை விட்டு தூரமா போறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கரிநாள் ஊர்லலாம் அவ்வளோ விசேஷமா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓனர் ஃபோன் பண்ணி வண்டிக்கு வாங்க, அது ஜெனரல் லோட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம சங்கடத்தோட தான் போறோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, வேலை முக்கியம்ல. ஃபேமிலி ஜாயின் ஆகுதுன்னா பொங்கல் மட்டும்தான். அந்த பொங்கலில் வந்துட்டு ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது நம்ம சீக்கிரம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பேத்திங்கெல்லாம் எல்லாம் வேலையில் இருக்காங்க, எல்லாம் நாமக்கலுக்கு வந்து எல்லாம் இனிமையாக பொங்கலை கொண்டாடிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு அந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு. ஆனால் இப்போ வந்து உடனே போகன்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. வந்தது வீடே வேறு கலகலன்னு. முடிஞ்சா நாளைக்கு டியூட்டிக்கு போகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு கஷ்டத்தை நம்ம எதிர்கொண்டாதான் ஹாப்பி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அதெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிக்க வேண்டியதான். குழந்தைங்களோட சொந்த ஊரில் நம்ம தமிழர் பண்டிகையை வந்து சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு அப்பா அம்மாவை, நண்பர்களை, உறவினர்களை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியோட நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் நினைக்கும் பொழுது கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இருந்தாலும் அதே வருத்தத்தோட அடுத்த பண்டிகையை எதிர்நோக்கி நம்ம வந்து பயணப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்புறதுக்காக ஒரு ஏஜென்சி வண்டி போகும்ல, அந்த வேலை உண்மையிலே ரொம்ப சவாலான வேலை தாங்க. கர்நாடக மாநிலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இப்படி தான் வழக்கம் போல வண்டி ஏடிஎம் மையத்துக்கு பணம் நிரப்புறதுக்காக போயிருக்குது. பின்னாடியே 2 வீலரில் வந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, துப்பாக்கியில் டொப்புன்னு சுட்டுட்டு மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சு போயிருக்காங்க. இதில் ஒருத்தர் இறந்துட்டார். பாதுகாப்பு அம்சங்கள் என்னதான் இருந்தாலும் அதை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றத இந்த காட்சிகள் நமக்கு நிரூபிக்குது. இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் யானைக்குமான பிரச்சனை தீரவே தீராது அப்படின்ற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஊருக்குள்ள யானைகள் புகிறது சமீப காலத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப பாருங்க, அப்படித்தான் ஒரு வீட்டோட கேட்டை பிடிச்சி யானை ஆட்ட மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய கும்பமேளால ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னா, மக்கள்லாம் இங்கிருந்து எதுக்கு படையெடுத்து போவாங்க, சாதுக்கள்லாம் பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போவாங்க. அங்க போலி சாதுக்கள் அதிகமா சுத்தி திரிறாங்க அப்படின்றதா செய்தி. இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, நான் பெரிய சாது அப்படின்னு சொல்லிட்டு போதனைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் பிடிச்சி ஒரு போலி சாமியாருங்கன்னு போட்டு பொழந்து எடுத்துருக்காங்க. கொஞ்சம் உஷாரா இருக்க. ये देखिए बहुत ही सुंदर महाराज जी, बहुत सुंदर महाराज जी ने ये होना चाहिए सनातन धर्म के साथ। ये महाराज बहुत सुंदर महाराज जी, ये हमारे संतों को बदनाम कर रहे हैं, असली संतों को बदनाम कर रहे हैं। ये देखिए हो जाए ராஜஸ்தான்ல இப்படித்தான் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. இந்த குழந்தைங்களை வச்சு திருட வைக்கிறாங்க. என்னன்னா, குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு தூரமா எங்கேயாவது ஏதோ செல்போன் ஏதோ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த போனை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூட அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்க அப்படியே எடுத்துட்டு வராங்க. இப்படியான ஒரு பாவ செயலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உஷாரா இருக்க. அப்புறம் ஜாலியாக பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் கொண்டாட்டமும் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். மற்றபடி பணியிடத்துக்குலாம் திரும்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சூதனமாக வாங்க, சேஃபாக டிராவல் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.